5 மிளகா, 3 செல்லரி தண்டு, கொத்தமல்லி, 1 பூண்டு, 1/4 இஞ்சி, 1 வெங்காயம், 350 ml சிக்கனு. இதெல்லாம் சாப் பண்ணிக்கலாம். இதை அரைச்சிக்கலாம். சிக்கன் கோல்டு காயினுக்கு தேவையான பொருட்கள்: 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு, 2 முட்டை, சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, அரை டீ 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன், 1 வெங்காயம் சாப் பண்ணது, இஞ்சி கொஞ்சம் சாப் பண்ணது, செல்லரி, 5 பச்சை மிளகா சாப் பண்ணது, கொத்தமல்லி, கார்லிக்கு, சிக்கன் கீமா பண்ணது, சோயா சாஸ், சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸ். வாங்க மசாலா போட்டுக்கலாம். ஒரு எக்கு போட்டுக்கிறோம். மைதா, கார்ன்ஃப்ளவர், பெப்பர், அரை டீ, தேவையான அளவு சால்ட்டு, கார்லிக், சில்லி, செல்லரி, கொத்தமல்லி, வெங்காயம். கிரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன். சோயா சாஸ் கொஞ்சம் தான். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சே பாருங்கள். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கணும். உங்களுக்கு மாவு பத்தலாம் கூட மாவு போட்டுக்கலாம். இந்த மாவு போடல கரெக்டாக இருந்துச்சு. ஒரு முட்டை போட்டுக்கிறேன். இன்னொரு முட்டை வந்து ப்ரெட்டில் அப்ளை பண்ண தேவைப்படும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு தேவையான கார்லிக் சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஹாட் கார்லிக் சாஸு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். கார்லிக் போடும். கார்லிக் எல்லாம் பொரிஞ்சு வரதுக்கப்புறம் மீதி எல்லாம் போட்டுக்கலாம். கார்லிக் பொரிஞ்சது போதும். வெங்காயம், இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம். கார்லிக் தான் அதிகமாக இருக்கணும், மீதெல்லாம் கம்மியாக இருக்கணும். பொரிஞ்சது போதும். டொமேட்டோ சாஸ் 1 கப்பு, கொஞ்சோண்டு வாட்டர், ரெட் சில்லி சாஸ், இது ஸ்பூனில் 1/4 டீஸ்பூனு, சின்ன ஸ்பூன் தான். சோயா சாஸு கொஞ்சோண்டு, இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் தான் போதும். கிரீன் சில்லி சாஸ் அதுதான் 1 ஸ்பூனு. கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு போடுங்க சால்ட்டு. கலர் நான் யூஸ் பண்ணல. கலர் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் கலர் யூஸ் பண்ணால் தான் பண்ணுறேன். ஹாட் கார்லிக் சாஸ். பெப்பர் கொஞ்சம் போடணும். இருக்கும் பெப்பர். வினிகர் 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனால். சமையலுக்கு இந்த காடி தான் நல்லாயிருக்கும். வினிகர் சாஸ் ரெடி ஆச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. கட் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரெட்டு. ஒரு ஸ்லைஸில் 6 இது வரும். இதில் முட்டை அப்ளை பண்ணணும்.
ரெடி பண்ணி ஃபில்லிங் இந்த மாதிரி உண்டை பிடிச்சி வச்சுட்டு உள்ளங்களை இப்படி அமுக்குன்னா கரெக்டாகிடும் உங்களுக்கு. பாருங்கள், இன்னொன்று காட்டுறேன். ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மேலே டாப்பில் எள்ளு போடணும், ஒயிட் எள்ளு போட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வேண்டியது தான். போட்டு இப்படி அமுக்கி விடுங்க. அமுக்கல்னா அப்படியே வெளியே இருக்காட்டி ஆயில் போடுவோம், வெளியே வந்துடும். அவ்வளோ ரெடி ஆச்சு. இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன். ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். ஆயில் சுற்றிச்சு போட்டு கொண்டிருக்கோம். ஆயில் முழுகிற மாதிரி போடணும். 6 லிட்டர் ஆயில் போட்டிருக்கோம். பாருங்கள், கலர் ரெடி ஆகிட்டு. இது ஒரு 2 செகண்டில் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆச்சு. கோல்டன் கலர் வந்துச்சு பாருங்கள். சிக்கன் கோல்டு காய் இது எட்டலாம்.